360 செய்திகளை பார்க்கலாம். முதலாவதாக, சிலிண்டர் தட்டுப்பாட்டால் தவித்து வரும் ஹோட்டல்கள், டீ கடைகளுக்கு நல்ல செய்தியை மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலங்களுக்கான வணிக சிலிண்டர் விநியோகத்தை 30% இருந்து 50% மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் சூழலால் இந்தியாவிற்கான எரிவாயு இறக்குமதி தடைபட்டது. இதனால் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டதை அடுத்து மாநிலங்களுக்கான வணிக எரிவாயு விநியோகம் 30% குறைக்கப்பட்டது. இதற்கிடையே ஈரானின் அனுமதியுடன் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல்கள் இந்தியாவிற்கு வரத் தொடங்கியுள்ளன. இந்த சூழலில் மாநிலங்களுக்கான வணிக எரிவாயு விநியோகத்தை 30% இருந்து 50% மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. கூடுதலாக வழங்கப்படும் 20% எரிவாயுவை முன்னுரிமை அடிப்படையில் விநியோகிக்க மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி ரெஸ்டாரண்டுகள், தாபாக்கள் மற்றும் உணவகங்கள், தொழில்துறை சார்ந்த உணவகங்கள், மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்பு உள்ளிட்டவற்றால் நடத்தப்படும் மானிய விலை உணவகங்களுக்கு முன்னுரிமை அளிக்க நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. வணிக சிலிண்டர் கிடைக்காமல் உணவகங்கள் மூடும் சூழல் உருவான நிலையில் கூடுதல் எரிவாயு விநியோகத்தால் உணவக உரிமையாளர்களின் நெருக்கடி குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வாங்குவதற்காக மக்கள் மணிக்கணக்கில் காத்திருந்த காட்சிகள்தான் இவை. வீட்டு உபயோக சமையல் சிலிண்டர் போதுமான அளவில் இருப்பு இல்லாததால் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக பதிவு செய்தவர்களுக்கு மட்டும் தற்போது விநியோகம் செய்யப்படும் என தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் உள்ள இந்தியன் கேஸ் ஏஜென்சி சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் சிலிண்டர் பெறுவதற்காக அந்த ஏஜென்சி முன்பு குவிந்தனர். சிலர் பல மணி நேரம் காத்திருந்து சிலிண்டரை பெற்றனர். இந்நிலையில் வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அனைத்து வகையான பிரசாதங்கள் விநியோகம் நிறுத்தப்பட்டது. அண்ணாமலையார் கோயிலில் லட்டு இலவசமாகவும், முறுக்கு, எள்ளு வடை, அதிரசம் உள்ளிட்டவையும் 50 ரூபாய்க்கு பாக்கெட்டுகளில் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இச்சூழலில் வர்த்தக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு காரணமாக முறுக்கு, எள்ளு வடை, லட்டு, அதிரசம் உள்ளிட்டவற்றின் விற்பனை ஏற்கனவே நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் கோயில் நிர்வாகத்திடம் கையிருப்பில் இருந்த வர்த்தக சிலிண்டர்கள் முற்றிலும் தீர்ந்ததால் தற்போது இலவச லட்டு பிரசாத விநியோகமும் நிறுத்தப்பட்டது. விறகடுப்பில் சமைக்க இந்து சமய அறநிலையத்துறை ஒப்புதல் அளித்த பின் மீண்டும் பிரசாதம் தயாரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கேன் மற்றும் பாட்டில் மினரல் குடிநீர் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை ஆலந்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் கடந்த 20 ஆண்டுகளாக அனைத்து சூழல்களையும் சமாளித்து பாட்டில் குடிநீரின் விலையை ஏற்றாமல் தாக்குப்பிடித்து வந்ததாக குறிப்பிட்டனர். ஆனால் தற்பொழுது மூலப்பொருட்களின் விலை 40 விழுக்காடு அதிகரித்துள்ளதால் பாட்டில் குடிநீர் விலையை உயர்த்துவதாக அறிவித்தனர். விற்பனை செய்யக்கூடிய விலையிலிருந்து ஒரு பாட்டிலுக்கு 3 ரூபாய் இருந்து 5 ரூபாய் வரை, கேனுக்கும் ஒரு 20 லிட்டர் கேன் குடிநீர் கேனுக்கு 5 ரூபாய் விலையும் உயர்த்துவதாக நாங்கள் முடிவு செய்துள்ளோம். குடிநீர் விலையேற்ற அறிவிப்பால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எங்கேயோ போர் நடக்குது, இங்கே பாக்கி காய்கறி ஏறுதுங்கிறான். அதே மாதிரி இப்போ தண்ணி ஏறதுக்கு வேலையே கிடையாது. வருகிற கோடை காலத்தில் நிச்சயமாக தண்ணி விலை ஏற்றது உடனே கட்டுப்படுத்தணும். 20 ரூபா ஒரு லிட்டர் தண்ணி விற்றாங்க. இப்போ 23 ரூபா 25 ரூபா இருக்கும்போது யாருக்கு லாஸ் ஆகும்? மக்களுக்கு தானே பாதிப்பாகும். அதனால் மக்கள் எவ்வளோ தான் அவதிப்படுறது? தண்ணியிலேருந்து ஆரம்பிக்கிறது, சிலிண்டர்லேருந்து, டீசல்லேருந்து, பெட்ரோல், இப்படியே போனால் மக்கள் எவ்வளோ தான் தொந்தரவு பண்ணுவாங்க. இதனிடையே சுத்திகரிப்பு செய்யாமல் நேரடியாக பாட்டில்களில் அடைத்து விற்கப்படும் குடிநீருக்கு விலையேற்றம் பொருந்தாது என்றும் அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் விளக்கம் அளித்துள்ளனர். சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2640 ரூபாய் விலை குறைந்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியிலும் சென்னையில் தங்கம் விலை கடந்த சில நாட்களாக அதிரடி சரிவை கண்டு வருகிறது. அந்த வகையில் ஒரே நாளில் சவரனுக்கு 2640 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,09,000 ரூபாய்க்கு கீழ் சரிந்துள்ளது. நகை வாங்குவோரிடம் மகிழ்ச்சியை இது ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ஒரு சவரன் 1,08,960 ரூபாய்க்கும், ஒரு கிராமுக்கு 330 ரூபாய் குறைந்து 13,620க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 250 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடந்த மார்ச் 16ஆம் தேதி ஒரு சவரன் 1,17,680 என உச்சத்தில் இருந்த விலை கடந்த 5 நாட்களில் மட்டும் சவரனுக்கு சுமார் 8,700 ரூபாய் வரை குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வெள்ளி விலையும் கடந்த 10 நாட்களில் மட்டும் கிலோவுக்கு 50,000 ரூபாய் வரை குறைந்துள்ளது. உள்நாட்டு விமான டிக்கெட் கட்டணங்களுக்கான உச்சவரம்பு கட்டுப்பாட்டை நீக்குவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது.
கடந்த டிசம்பர் மாதம் இண்டிகோ விமான நிறுவனத்தின் சேவையில் ஏற்பட்ட குளறுபடியை பயன்படுத்தி பயணிகளிடமிருந்து பிற விமான நிறுவனங்கள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் பயணிகள் பாதிக்கப்படாமல் இருக்க உள்நாட்டு விமான சேவைக்கு அதிகபட்சம் 18,000 ரூபாய் வரை மட்டுமே கட்டணம் வசூலிக்கலாம் என்று மத்திய அரசு நிபந்தனை விதித்திருந்தது. 500 கிலோமீட்டர் வரை 7,500 ரூபாய் வரையும், 1000 கிலோமீட்டர் வரை 12,000 ரூபாய் வரையும் வசூலிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. தற்போது விமான சேவை சீரடைந்துள்ளதால் இந்த உச்சவரம்பு திங்கட்கிழமை முதல் நீக்கப்படுவதாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது. கட்டண கட்டுப்பாடு நீக்கப்பட்டாலும் விமான நிறுவனங்கள் தன்னிச்சையாக கட்டணத்தை அளவுக்கு அதிகமாக உயர்த்தக்கூடாது என்றும் நியாயமான முறையில் கட்டணங்களை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்கள் அல்லது அவசர காலங்களில் விமான நிறுவனங்கள் கட்டணத்தை அதிகமாக உயர்த்தினால் அரசு மீண்டும் தலையிட்டு நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக எரிபொருள் விலை உயர்ந்துள்ளதால் இந்த கட்டண உச்சவரம்பை நீக்குமாறு விமான நிறுவனங்களின் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்திருந்தது கவனிக்கத்தக்கது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிந்த நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இழுபறி நீடிக்கிறது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் 9 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, அதிமுக, லாஜக கைகோர்த்து களம் காண்கின்றன. இதில் என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகளும், பாஜகவிற்கு 10 தொகுதிகளும், அதிமுக மற்றும் லாஜகவிற்கு தலா 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 9 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் வெளியிட்டுள்ளார். அதன்படி புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் மீண்டும் களம் காண்கிறார். அதேபோன்று காலாப்பட்டு தொகுதியில் கல்யாண சுந்தரமும் பாஜக நியமன எம்எல்ஏவான தீப்பாய்ந்தான் ஊசுடுவிலும் போட்டியிடுகின்றனர். பாஜக மாநில தலைவரான VP ராமலிங்கம் இம்முறை ராஜ்பவன் தொகுதியிலும், அமைச்சர் ஜான்குமார் முதலியார்பேட்டை தொகுதியிலும் களம் காண்கின்றனர். புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் மணவெளி தொகுதியிலும், கடந்த முறை தோல்வியடைந்து நியமன எம்எல்ஏவான ராஜசேகரன் இம்முறை திருநள்ளாறு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். அதே சமயம் நிரவியில் புதுமுகமான மீனாட்சி சுந்தரத்திற்கும், மாஹேவில் தேர்தல் பொறுப்பாளராக இருந்த தினேசனுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உப்பளம் மற்றும் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஆளும் என்ஆர் காங்கிரசுக்கு 16, பாஜக 10, அதிமுக லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் எவை என அறிவித்தார். எடப்பாடியார் அவர்களின் அனுமதியோடு உப்பளம், உருளையன்பேட்டை ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் கழகம் போட்டியிடுகிறது. தேசிய ஜனநாயக முன்னணி மீண்டும் புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சியில் அமரும். கூட்டணி தர்மத்திற்காக அதிமுக குறைந்த இடங்களில் போட்டியிடுவதாகவும் அன்பழகன் கூறினார். 2 தொகுதியுமே வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்றீங்க அப்படின்னா ஆட்சியில பங்கு கேட்பீங்க? நிச்சயமா கேட்போமே. ஆட்சியில பங்கு கேட்போம். இல்லைண்ணா, இது நாங்கள் தர்மத்துக்கு அரசியல் நடத்துறோம். முதலமைச்சர் வேட்பாளராக ரங்கசாமியை ஏற்றுக்கொள்வதாகவும் அன்பழகன் தெரிவித்தார். புதுச்சேரியில் 12 மணி நேரம் அளவுக்கு காத்திருந்தும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தைக்கு வராதது திமுகவினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 17 இடங்களில் போட்டியிட விரும்பிய காங்கிரஸ் திமுகவிற்கு 11 தொகுதிகளும், விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 1 இடமும் ஒதுக்க முன்வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் 30 தொகுதிகளையும் சரிசமமாக பிரிக்க திமுக கூறியதாக கூறப்படுகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை ஒரு நாள் மட்டும் உள்ளதால் சனிக்கிழமை தொகுதி பங்கீடை நிறைவு செய்ய திட்டமிட்டு ஜெகத்ரட்சகன் MP உள்ளிட்ட குழுவினர் தனியார் ஹோட்டலில் காலை 10 மணி முதல் காத்திருந்தனர். சுமார் 12 மணி நேரம் காத்திருந்தும் காங்கிரஸ் குழுவினர் வராததால் ஜெகத்ரட்சகன் உள்ளிட்டோர் சென்னை புறப்பட்டனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியை தொடரவே திமுக விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது அவங்களும் தான் கேட்கணும். எங்களை கேட்டா இல்லை பேச்சுவார்த்தைக்கு வரலன்றது அவங்களுக்கு வேலைகள் இருக்கு. அதனால தனியார் விடுதியில் கிரீஷ் சோடங்கர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்ற நிலையில் திமுகவுடனான பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் யாரும் பங்கேற்கவில்லை.
தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருவதை ஆதவ் அர்ஜுனா தடுத்ததாக அவரது உறவினரும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவருமான ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டியளித்த ஜோ சார்லஸ் மார்டின் தாவேகாவுக்கும் தங்களுக்கும் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்றார். தமிழக வெற்றி கழகத்துக்கும் எனக்கு பர்சனலாக எந்த ஒரு இது இல்லை. ஆக்சுவலாக அவங்களும் எங்களோட அலைன்ஸ் வந்திருந்தாங்கன்னா உண்மையாகவும் அவங்களும் புதுசாக கட்சி அமைச்சிருக்காரு திரு விஜயன் அவர்கள். ஸோ இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்திருக்கும். இன்னொன்று அவருக்கும் ஒரு இனிஷியல் எக்ஸ்போஜராக இருந்திருக்கும். தொடர்ந்து பேசிய அவர் தாவேகா கூட்டணிக்கு வராததற்கான காரணத்தை முன்வைத்தார். என்னோட பிரதர்லா அவர் இன்னொருத்தர் திமுக இருந்து தூண்டுதல் மூலிமா அவர் ஒரு இன்டெலிஜென்ஸாக ஒரு ஸ்பையாக டிவிகேலேருந்து அவங்கள அலைன்ஸ் போடாமல் இதே நியூஸ் 18 ஃபர்ஸ்ட் ஆல்மோஸ்ட் 3 months பேக் நான் இன்டர்வியூ கொடுத்தேன். கண்டிப்பாக யாரு கூடயும் போக விட மாட்டாங்க, போக விடாமல் அவர் தனியாக நிற்க வைக்கணுங்கிறது தான் அவருக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் கொடுத்த அஜெண்டா. தங்கள் குடும்பத்திலும் ஆதவ் அர்ஜுனா குழப்பம் விளைவித்ததாக ஜோ சார்லஸ் மார்டின் குற்றம் சாட்டினார். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகளையாவது கேட்டுப்பெற வேண்டும் என அக்கட்சியின் மாநில குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 6 இடங்களில் போட்டியிட்டு 2இல் வென்றது. 2026 தேர்தலில் கூடுதல் இடங்களில் போட்டியிட அக்கட்சியினர் விரும்பிய நிலையில் திமுக கூட்டணியில் தேமுதிக, மநீம உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இணைந்துள்ளதால் தொகுதிகளை குறைத்துக் கொள்ள திமுக குழு கோரியதாக தெரிகிறது. இதன் காரணமாக இதுவரை உடன்பாடு ஏற்படவில்லை. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூட்டம் நேற்று காலை கூடியது. சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனைக்கு பின் மாலை 3 மணி முதல் இரவு 10:30 மணி வரை மாநில குழு கூட்டத்திலும் ஆலோசிக்கப்பட்டது. அப்போது ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக கருத்து கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் ஒருமித்த கருத்து எட்டப்படாததால் இரவு உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் மாநில செயற்குழு கூட்டம் சுமார் 2 மணி நேரம் அளவுக்கு நடைபெற்றது. நள்ளிரவு வரை நடைபெற்ற கூட்டத்தில் கடந்த தேர்தலை போல் இந்த முறையும் 6 தொகுதிகளை கேட்டுப்பெற நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து திமுக பேச்சுவார்த்தை குழுவை சந்தித்து நிர்வாகிகளின் முடிவை தெரியப்படுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. முன்னதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 25 ஆண்டுகளை நாம் கடந்து வந்தாலும் கூட இந்த களம் இன்னும் நமக்கு புதிதாகத்தான் இருக்கிறது. போராடி தொகுதிகளை பெற்றாக வேண்டும், போராடி நிதியை திரட்ட வேண்டும். திமுக கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்படாத நிலையில் விசிக தொண்டர்களிடம் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் கொட்டி தீர்த்த ஆதங்கம்தான் இது. விசிக தொண்டர்களிடம் முகநூல் நேரலையில் உரையாற்றிய அவர், விசிக கட்சி 25 ஆண்டுகளை கடந்து வந்தாலும் கூட இந்த களம் இன்னும் நமக்கு புதிதாகத்தான் இருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் விருப்பமனு பெறுதல் என்பது ஜனநாயக கடமை என்பதால் அதனை கடைபிடித்து வருவதாக கூறிய திருமாவளவன் இந்த முறை நேர்காணல் நடத்தும் சூழல் இல்லை என்று தெரிவித்தார். 10க்கும் கீழே மிக சொற்பமான இடங்களை பெறுகிற போது நீண்ட காலமாக காத்திருப்போர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்களையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது. வேட்பாளர்களை தேர்வு செய்கிற போது கட்சி தலைமைக்கு நெருக்கடி இல்லாத வகையில், அழுத்தம் இல்லாத வகையில் சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பை இயக்கத்தோழர்கள் வழங்க வேண்டும். நாம் அரசியல் களத்தில் வலிமை பெறக்கூடாது என கருதுகிறவர்களின் எண்ணிக்கையே அதிகம் என்றும் திருமாவளவன் கவலை தெரிவித்தார். பீகார் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட திட்டமிடப்பட்டுள்ளதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்தித்து பேசினார். அப்போது குக்கர் சின்னத்தில் போட்டியிடுவது, தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தினகரன் அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்து விளக்கினார். பீகாரில் அவங்க எப்படியெல்லாம் தேர்தலை எதிர்கொண்டு மாபெரும் வெற்றி பெற்றார்களோ அதுபோல இந்த தேர்தல்களில் நடக்க இருக்கின்ற 26 தேர்தலில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி ஒற்றுமையுடன் எல்லா தொகுதியும் செயல்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசுவதற்கு தான் என்னை அழைத்திருந்தார்கள். அதை பற்றி தொடர்ந்து நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர் தொகுதி பங்கீடு குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். இப்போ இறுதியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொகுதி பங்கீடு அதான் இன்னும் ஒரு 2-3 நாட்கள் எல்லாமே முடிஞ்சிடும். இதனிடையே கூட்டணி முழுமையடைந்ததால் சசிகலா கூட்டணியில் இணைய வாய்ப்பில்லை என்றும் தினகரன் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவுக்கு 12 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில் டெல்லி சென்ற அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார்.
அப்போது தொகுதி பங்கீடு குறித்தும் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாகவும் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 5% அதாவது 12 தொகுதிகளில் போட்டியிட்டால் தனி சின்னத்தை பெற முடியும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவுக்கு 12 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி சைதாப்பேட்டை, நான்குநேரி, சோளிங்கர் உள்ளிட்ட 12 தொகுதிகளில் அமமுக களமிறங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த 12 தொகுதிகளிலும் அமமுக குக்கர் சின்னத்தில் போட்டியிட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 75 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பறக்கும் படையினர் தமிழ்நாடு முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்ட பறக்கும் படை அதிகாரிகள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காந்தி நகர் பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனின் காரில் ஆய்வு செய்தனர். பணம், பரிசு பொருட்கள் எதுவும் இல்லை என உறுதியான பிறகு அமைச்சர் பயணத்தை தொடர்ந்தார். சிவகாசியில் பட்டாசு தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்க கொண்டு செல்லப்பட்ட 5 லட்சம் ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததால் தொழிலாளர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கன்னியாகுமரி, கேரளா எல்லையில் 2 மாநில காவல்துறையினர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டனர். அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டன. தூத்துக்குடியில் இருந்து நெல்லை நோக்கி சென்ற அரசு பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்த நிலையில் அதில் இருந்த 60க்கும் மேற்பட்ட பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் இரவு 7 மணி அளவில் 121 அரசு பேருந்து நெல்லை நோக்கி சென்று கொண்டிருந்தது. பேருந்தில் 60க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்த நிலையில் வாகைக்குளம் அருகே வந்தபொழுது ஆயில் டேங்க் தீப்பற்றியது. உடனே சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் பேருந்தை நிறுத்திவிட்டு பயணிகளை எச்சரித்தார். இதையடுத்து பேருந்தில் இருந்த பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு கீழே இறங்கினர். இதனிடையே தீ மளமளவென பரவி பேருந்து முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்து 2 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். 60க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் செவிலியர்கள் டார்ச் லைட் வெளிச்சத்தில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த காட்சிதான் இது. புற நோயாளிகள் பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு என பல்வேறு பிரிவுகள் இயங்கும் இந்த மருத்துவமனையில் நாள் ஒன்றுக்கு 500க்கும் மேற்பட்டோர் உள் நோயாளிகளாக சிகிச்சை பெறுகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை 6 மணி அளவில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நோயாளிகள் அதிர்ச்சி அடைந்தனர். மருத்துவமனையின் தரைத்தளத்திற்கு அடியே பதிக்கப்பட்ட மின் கம்பிகளில் பாதிப்பு ஏற்பட்டதால் மின்வெட்டு நிலவியதாக கூறப்படுகிறது. இதனால் இதய நோய் மற்றும் சுவாச கோளாறுக்கு சிகிச்சை பெறும் நோயாளிகள் பெரும் அவதிக்கு ஆளாகினர். இதனையடுத்து செவிலியர்கள் செல்போன் வெளிச்சத்தை பயன்படுத்தி சிகிச்சை அளித்தனர். மின் தடையை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். ரம்ஜான் பண்டிகை வார விடுமுறையை கொண்டாட சுற்றுலா தலங்களில் மக்கள் திரண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் வெள்ளி நீர்வீழ்ச்சி சோதனை சாவடி திக்குமுக்காடியது. சீனிவாசபுரம், மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி உள்ளிட்ட பகுதிகளில் அணிவகுத்து நின்ற வாகனங்களால் உள்ளூர் மக்களும் அவதிக்குள்ளாகினர். அதேபோல தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் திரண்ட சுற்றுலா பயணிகள் எண்ணெய் குளியல் போட்டும் படகு சவாரி உள்ளிட்ட கேளிக்கைகளிலும் ஈடுபட்டும் உற்சாகமடைந்தனர். உதகை விரைந்த சுற்றுலா பயணிகளால் நாடுகாணி சோதனை சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை மேல் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். திருப்பரங்குன்றம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையின் போது திருப்பரங்குன்றம் மலை மேல் சிக்கந்தர் தர்கா செல்லும் பாதையில் உள்ள நெல்லித்தோப்பு பகுதியில் தொழுகையில் ஈடுபடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டி சிறப்பு தொழுகை நடத்தினர். பின்னர் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். الحمد لله رب العالمين الذين أنعمت عليهم
தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்லாமியர்கள் மக்களிடையே மத நல்லிணக்கம் தொடர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இங்கே எந்த பாகுபாடு இல்லாமல் எந்த ஒரு அமைதியாக நாங்கள் சிறப்பான தொழுதுட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு காவல்துறை முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. இங்குள்ள எங்களுடைய தொப்புள்கூடிய உறவுகள் அவங்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் சிறப்பான இந்த தொழுகையை சிறப்பாக சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அனைவருக்கும் எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக ரம்லான் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறோம். முன்னதாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொழுகைக்கு சென்றவர்களை சோதனை செய்த பின்னரே காவல்துறையினர் அனுமதித்தனர். தந்தை கருணாஸை போல் அரசியலில் ஈடுபடும் திட்டம் தனக்கு இல்லை என இளம் இயக்குனர் கென் கருணாஸ் தெரிவித்துள்ளார். கென் கருணாஸ் இயக்கத்தில் அனிஷ்மா அருள்குமார், மீனாட்சி தினேஷ் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான யூத் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள திரையரங்கில் பொதுமக்களுடன் இணைந்து படக்குழுவினர் படத்தை பார்த்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கென் கருணாஸ் தணிக்கை வாரியம் குறித்த கேள்விக்கு பதிலளிக்க சிரமப்பட்டார். தணிக்கை குழு தான் சார். அவங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சார். ஆக்சுவலாக நாங்கள் சில இடங்கள் பீப்பாக இருக்கும்னு சொல்லி ரொம்ப பயந்தோம். பட் அவங்க இதை ஒரு படமாக பார்த்து எங்களுக்கு அவங்க பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக தந்தை கருணாஸ் போல் அரசியலில் ஈடுபடும் எண்ணம் தனக்கில்லை என கென் தெரிவித்தார். ஆமாம், நானும் வரமாட்டேன் சார். எங்கள் அப்பா அவருக்கு இல்லை சார். ஏன் சார் அதெல்லாம் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார். இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார். எனக்கு எங்கள் அப்பா அவருடைய லைஃபே வேறு சார், என்னுடைய லைஃபே வேறு. அவர் பார்த்து வாழ்ந்த வாழ்க்கையும் எதுவுமே வேறு. படத்தை பார்த்து சிம்பு உள்ளிட்டோர் வாழ்த்தியது மகிழ்ச்சி அளிப்பதாக படக்குழுவினர் தெரிவித்தனர். வேதாரண்யம் அருகே நாயை விட்டு கடிக்க வைத்து பக்கத்து வீட்டுக்காரர்கள் வேடிக்கை பார்த்ததாக புகார் எழுந்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் தோப்புத்துறை பகுதியைச் சேர்ந்தவர் ராமலிங்கம். இவரது மகள் பவிதா திருமணமாகி தானிக்கோட்டகம் பகுதியில் கணவருடன் வசித்து வரும் நிலையில் தாய் தந்தையை பார்க்க சொந்த ஊருக்கு வந்துள்ளார். பிறகு புகுந்த வீட்டிற்கு புறப்படும் போது அதே தெருவில் வசித்து வரும் பழனி என்பவர் வளர்ப்பு நாயை அவிழ்த்துவிட்டு கடிக்க வைத்ததாக கூறப்படுகிறது. மகளின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த பவிதாயின் தாயையும் நாய் கடித்து குதறியது. இந்த சம்பவத்தை பார்த்துக் கொண்டிருந்த பழனி குடும்பத்தார் வீட்டின் கேட்டை பூட்டி வேடிக்கை பார்த்துள்ளனர். நாய் கடித்ததில் காயமடைந்த இருவரும் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஹோர்மூஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான முறையில் எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுவதை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என அந்நாட்டு அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். ஈரான் அதிபருக்கு தொலைபேசி வாயிலாக ரம்ஜான் வாழ்த்து கூறிய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கும் கண்டனம் தெரிவித்தார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானுக்கு தொலைபேசி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி ரம்ஜான் வாழ்த்து கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவும் பிரச்சினை குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாகவும் ஈரானில் உள்ள எண்ணெய் உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரானின் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு சப்ளை தடைபட்டுள்ளது குறித்து பிரதமர் மோடி கவலை தெரிவித்ததாகவும் மேற்கு ஆசியாவில் நிலவும் ஸ்திரத்தன்மையற்ற சூழலுக்கு மத்தியில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான முறையில் எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுவதை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே பிரதமர் மோடியின் இஸ்ரேல் பயணம் குறித்து ராகுல் காந்தி கேள்வி எழுப்பிய நிலையில் போர் தொடங்குவதற்கு 25 நாட்களுக்கு முன்பே பிரதமர் மோடி இஸ்ரேல் சென்றதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியடைவதை கட்டுப்படுத்த மத்திய அரசிடம் திட்டங்கள் ஏதும் இல்லை என்றும் வெற்று பேச்சுக்கள் மட்டுமே உள்ளதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் அதிதீவிரமடைந்துள்ள நிலையில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $111 மேலாக உச்சம் கண்டுள்ளதால் சர்வதேச பொருளாதாரம் ஆட்டம் கண்டுள்ளது. அதேவேளையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 94.01 ரூபாய் என வரலாறு காணாத வீழ்ச்சியை எட்டியுள்ளது. இது தொடர்பாக தமது எக்ஸ் பக்கத்தில் மத்திய அரசை
கடுமையாக விமர்சித்துள்ள ராகுல் காந்தி ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியடைந்து 100ஐ நெருங்கி வருவது பணவீக்கத்திற்கான அறிகுறி என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு தெளிவான பொருளாதார வியூகத்திற்கு பதிலாக வீண் பேச்சுகளையே முன்வைப்பதாக கூறினார். டாலருக்கு எதிராக ரூபாயின் மதிப்பு குறைவதால் உற்பத்தி மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்கும் என்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அன்றாட பொருட்களின் விலைகள் உயரும் என்றும் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச் சந்தையில் இருந்து தங்கள் முதலீடுகளை திரும்பப் பெறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 5 மாநில தேர்தல்கள் முடிந்த பிறகு மத்திய அரசு பெட்ரோல், டீசல் மற்றும் LPG விலைகளை உயர்த்தும் என்று அவர் கூறினார். மக்களின் உரிமையை பறிக்க பிரதமர் மோடியை அனுமதிக்க மாட்டோம் என்று சூளுரைத்துள்ள மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தங்களது மாநிலத்தை குறிவைத்து மக்களை பிரிக்க முயற்சிப்பவர்கள் நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சாபம் விடுத்துள்ளார். கொல்கத்தாவில் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் பங்கேற்று உரையாற்றியவர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையின் மூலம் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டதாக சாடினார். இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாகவும் இதன் மூலம் மக்களின் வாக்குரிமை பாதுகாக்கப்பட்டதாக கூறினார். மாநிலத்தில் உள்ள அனைத்து சாதிகள் மற்றும் மதத்தினருடன் தான் துணை நிற்பதாக கூறிய மம்தா பானர்ஜி பிரதமர் மோடி நமது உரிமையை பறிப்பதை அனுமதிக்க மாட்டோம் என்றும் திட்டவட்டமாக கூறினார். மேற்கு வங்கத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த பாஜக அரசு முயற்சி செய்த போதும் தான் அஞ்சவில்லை என்று மம்தா கூறினார். பாஜக என்பது திருடர்கள் மற்றும் துரோகிகளின் கட்சி என்றும் மம்தா பானர்ஜி விமர்சித்தார். உத்தரப்பிரதேசத்தில் பசு பாதுகாவலரை வாகனம் ஏற்றி கொலை செய்ததாக பரவிய வதந்தியால் காவல்துறை வாகனம் மீது கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட காட்சிகள்தான் இவை. உத்தரப்பிரதேசத்தின் மதுரா மாவட்டத்தில் கோசி கலான் பகுதியில் சனிக்கிழமை அதிகாலையில் கால்நடைகளை கடத்துவதாக சந்தேகிக்கப்பட்ட ஒரு வாகனத்தை பசு பாதுகாவலரான சந்திரசேகர் என்பவர் விரட்டிச் சென்றார். அப்போது அந்த வாகனம் மோதியதில் சந்திரசேகர் உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது ஆதரவாளர்கள் அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பசு கடத்தல்காரர்கள் தான் வாகனத்தை ஏற்றி கொலை செய்துவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அங்கு வந்த காவல்துறையினரின் வாகனங்கள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். உடனடியாக காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். சம்பந்தப்பட்ட வாகனத்தில் மளிகை பொருட்கள் இருந்ததாகவும் மாடுகள் கடத்தப்படவில்லை என்றும் கூறியுள்ள காவல்துறை அதிகாலையில் பனிமூட்டம் காரணமாகவே இந்த விபத்து நடந்ததாகவும் விளக்கம் அளித்துள்ளனர். சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்காக மக்கள் மணிக்கணக்கில் வரிசையில் காத்திருக்கும் நிலையில் ஹரியானாவில் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள சிலிண்டர் ATM தான் இது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனம் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டரை விநியோகிக்கும் ATM இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் மனித உதவியின்றி மக்களே நேரடியாக சிலிண்டர்களை பெற்றுக் கொள்ளலாம். இந்த இயந்திரத்தில் ஒரே நேரத்தில் 10 சிலிண்டர்கள் வரை சேமித்து வைக்க முடியும். தற்பொழுது 10 கிலோ எடை கொண்ட சிலிண்டர்கள் இங்கு கிடைக்கின்றன. பாரத் பெட்ரோலிய நிறுவன வாடிக்கையாளர்கள் தங்களின் பதிவு செய்யப்பட்ட செல்போன் எண்ணுக்கு வரும் OTP-யை உள்ளிட்ட பிறகு காலி சிலிண்டரை எடை மெஷினில் வைக்க வேண்டும் என்றும் சிலிண்டர் ஸ்கேன் செய்யப்பட்டதும் எந்திரத்தில் திறக்கப்படும் ஜன்னலில் காலி சிலிண்டரை வைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன் பின் டிஜிட்டல் முறையில் கட்டணம் செலுத்தியவுடன் மற்றொரு ஜன்னல் வழியாக நிரப்பப்பட்ட புதிய சிலிண்டரை மக்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சிலிண்டர் வாங்கும் ஒட்டுமொத்த செயல்முறையும் 2 முதல் 3 நிமிடங்களுக்குள் முடிந்துவிடும் என பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டருக்காக முன்பதிவு செய்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் எப்பொழுது வேண்டுமானாலும் சிலிண்டர் பெற்றுக்கொள்ளும் இந்த வசதி அப்பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இஸ்ரேலின் அணு ஆயுத மையம் அமைந்துள்ள டிமோனா நகரின் மீது ஈரானிய ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. தெற்கு இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலால் ஏற்பட்ட வெடிசத்தம் கேட்டு மக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். டிமோனா மீது நேரடி தாக்குதல் நடத்தப்பட்ட செய்தி பரவியதால் ஈரான் மக்கள் கூட்டத்தினிடையே ஒன்றாக கூடி அமெரிக்க இஸ்ரேலை எதிர்த்து முழக்கம் எழுப்பினர்.
ஈரானின் வேவ் 72 ஏவுகணை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கடற்படையில் உள்ள இலக்குகளை நோக்கி வானில் சீறி பாய்ந்தன. ஈரானிய ஏவுகணை தாக்குதல் நெருங்கி வருவதால் வடக்கு இஸ்ரேலின் வான்வெளியில் இடைமறிப்பு ஏவுகணைகள் அதிவேகமாக பாய்கின்றன. ஈரானின் டெஸ்புல் பகுதியில் அமெரிக்க இஸ்ரேல் படைகள் குண்டு வீசியதால் அப்பகுதியே புகைமண்டலமாக காணப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிலப்பரப்பை பயன்படுத்தி தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. வளைகுடா நாடுகளின் மீதான ஈரானின் தாக்குதலை கண்டித்து சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஈரானுக்கு எதிராக 12 நாடுகள் கூட்டறிக்கை வெளியிட்டன. மேலும் இந்திய பெருங்கடலில் உள்ள அமெரிக்காவின் மிக முக்கியமான ராணுவ தளமான டிகோ கார்சியா மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. ஈரானின் ஏவுகணைகளின் வரம்பு 2000 கிலோமீட்டர் தான் என கூறி வந்த நிலையில் 4000 கிலோமீட்டருக்கு தாக்குதல் நடத்தியது பதற்றத்தை மேலும் அதிகரித்தது. இந்நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிலப்பரப்பில் இருந்து அபு மூசா மற்றும் கிரேட்டர் டன் தீவுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டப்படுவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அவ்வாறு தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் மீது கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என தென்கொரியா வலியுறுத்தியுள்ளது. ஏற்கனவே இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், நெதர்லாந்து, கனடா ஆகிய 7 நாடுகள் வெளியிட்ட கூட்டு அறிக்கைக்கு தென்கொரியா ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு ஐநா உதவும் என்று அதன் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி செறிவூட்டல் அமைப்பு மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் இதுவரை எவ்வித அணுக்கசிவும் ஏற்படவில்லை என ஈரான் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானுக்கு தென்கிழக்கே சுமார் 220 கிலோமீட்டர் தொலைவில் நடான்ஸ் அணுசக்தி செறிவூட்டல் நிலையம் அமைந்துள்ளது. ஈரானின் முக்கிய யுரேனியம் செறிவூட்டும் தளமான இந்த நிலையம் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் கூட்டு தாக்குதல் நடத்தியுள்ளன. அணுசக்தி செறிவூட்டும் மையம் குறிவைக்கப்பட்டதாக அறிவிக்கை வெளியிட்டுள்ள ஈரானின் அணுசக்தி அமைப்பு இதுவரை கதிர்வீச்சு அபாயம் ஏற்படவில்லை என கூறியுள்ளது. மேலும் இது அணுசக்தி ஒப்பந்தத்தை மீறிய செயல் என்றும் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளது. நடான்ஸ் அணுசக்தி செறிவூட்டல் நிலையம் மீதான தாக்குதல் இது முதல் முறை அல்ல. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி போர் தொடங்கிய பிறகு இந்த நிலையம் தாக்கப்பட்டது. அப்போது தாக்குதல் தொடர்பான சேட்டலைட் புகைப்படங்கள் வெளியாகியிருந்தன. மேலும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 12 நாட்கள் நீடித்த போரின் போதும் இந்த அணுசக்தி நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. மீண்டும் மீண்டும் அணுசக்தி நிலையம் குறிவைக்கப்படுவது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலால் கதிர்வீச்சு அபாயம் ஏற்படவில்லை என உறுதி செய்துள்ள சர்வதேச அணுசக்தி மையம் ஈரானில் அணுசக்தி நிலையம் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது.